ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீஷோலேருந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் வீடியோவில் காமிக்க போகிறது எல்லாமே ஒரு ரேண்டம் ஃபைண்டு தான். எல்லாமே கம்மி ரேட்டில் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் டேப்லாம் இருக்கு இல்லையா, அதில் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நம்ம இது கிச்சன் சிங்க் டேப் இருக்கு இல்லையா, அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரும். ஸோ டேப்லேருந்து இந்த எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் வரும். நல்ல ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டேப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 2 வேயாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நார்மல் டேப்பில் தண்ணி வர மாதிரி இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா ஷவரில் வர மாதிரி ஸ்ப்ரே வரும் வாட்டர். ஆனால் இந்த க்ளோஸ் அண்ட் ஆனில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. சில டைம் ஈஸியாக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிக்குது. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த மாடலில் நார்மலாகவே இப்படி தானா, இல்லை எனக்கு ப்ராடக்ட்டில் தான் இப்படி ஸ்டக் ஆகுதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி யாராவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் யாராவது ஆர்டர் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ப்ரேயரை டேப்பில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மேலே இருக்க நாபை டேப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை இங்கே டைப் பண்ணோன்னா இது ஃபிட் ஆகிக்குது. ஆனால் இந்த டைப் ஆஃப் டேப்புக்கு இது சரியாகவே ஃபிட் ஆகலை. கொஞ்சம் வலிக்கிட்டு வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நார்மலாக நம்ம திருவுற மாதிரி டேப் இருக்கும் பாருங்கள், அதுக்கெலாம் இது ஈஸியாக ஃபிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதோட கலர் ரொம்ப அழகாகவே இருந்தது. அதோட இதோட ப்ரைஸ் நான் 100 ருபீஸ் தான் மீஷோவில் ஆர்டரே பண்ணேன். ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி நார்மல் டேப்பாகவும் இருக்கும். இது ஆன் பண்ணோன்னா ஷவர் டைப்லேயும் மாறிக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேலே இருக்கிறதுமே லைட்டாக வலிக்கிட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஆன் அண்ட் ஆஃப் பட்டனுமே அமுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருந்தது. மற்றபடி 100 ருபீஸ்க்கு இது வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் ப்ராடக்ட் கோடையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவரோட காம்போ செட் தான். இதில் மொத்தமாக 5 பீஸ் செட்டாக வரும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவரு, அப்புறம் ஃப்ரிட்ஜோட டோரில் நம்மளுக்கு கைப்பிடி வரும் இல்லையா, அதுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு கிளாஸுக்கு நமக்கு லேயர் மாதிரி ஒரு கவருமே கொடுப்பாங்க. மொத்தமாக 5 பீஸ் செட்டு வரும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவர்லேயுமே நம்மளுக்கு ஒரு 3 பேக்கெட்ஸ் மாதிரி 2 சைட்லேயுமே கொடுக்குறாங்க. இந்த 5 பீஸையுமே நான் காம்போவில் மீஷோவில் 87 ருபீஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மேல் கவரோட லென்த் டீட்டெயிலுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ தட் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு இது செட் ஆகுமான்னு நீங்கள் அந்த லென்த் டீட்டெயில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு 3 லைனர் கொடுக்குறாங்க. அதோட குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருந்தது. லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஃபீல் தான் வந்துச்சு. ஒரு பெரிய ஒர்த்தான குவாலிட்டி கிடையாது. ஆனால் ஒரு 87 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஏன்னா கவர்லேருந்து நம்மளுக்கு 5 பீஸ் கிடைக்கிறனால கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணலாம். இதில் எக்கச்சக்க கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லுமே இருக்குது. ஒரு 80 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 150 ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிச்சன் டிஷ் இருக்கு இல்லையா, அதோட ட்ரையிங் மேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் பிக்சரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருந்தது. எனக்கு ரிசீவ் ஆனது ஒரு குட்டி சைஸில் தான் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வித்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதோட குவாலிட்டி பிவிசின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலே தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி சாஃப்ட் ஏரியா கொடுத்துருந்தாங்க. அதே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்லிப் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மாதிரியான மெட்டீரியலும் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரையிங் மேட்டை நான் மீஷோவில் 155 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முக்கியமாக எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, சாமான் கழுவிட்டு வைக்கிற கூடையில் கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் வைக்கும் போது நிறைய தண்ணி கீழே சிந்தது. அந்த தண்ணி தேங்கியும் நிற்குது. அது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லாதனால இந்த மேட் கீழே வாங்கிக்கிட்டால் அப்சர்வ் பண்ணிக்குமே அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த 1 வீக் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதில் ஒரு 2-3 சாமான் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்குது. ஆனால் நம்ம நிறைய சாமான் வைக்கும் போது அந்த தண்ணி இதில் அப்சர்வ் ஆகாமல் தேங்கி இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். சைஸுமே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 சாமான் சிங்க்கு பக்கத்தில் கவுத்து வைக்கிறதுக்கு ஒரு மேட் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். 150 ருபீஸ்க்கு இது நிச்சயமாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பூஜை சாமான் தான் மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பிராஸில் தான் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. இதை வந்து நான் 300 ருபீஸ்க்கு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்து தான். ஒரு லோக்கல் ஷாப்பில் நம்ம வாங்கினா கூட இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியில் கிடைக்குமான்றது டவுட்டு தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. 300 ரூபாய்க்கு தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சாம்பிராணி உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்குவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் சின்ன சின்ன ஓட்டை கொடுத்துருந்தாங்களா, ஸோ சாம்பிராணி நம்ம உள்ளே ஏற்றி வச்சா அந்த புகையெல்லாம் அந்த ஓட்டை வழியாக வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இன்னமும் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி கீழே கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி கூட உங்களுக்கு ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து நம்ம ஷூ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பர்சனலாக துணி அடுக்கி வைக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் ரேஞ்சில் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை, ஆனால் 700 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. இதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே இருந்தது. அதில் நாங்கள் வந்து இந்த ப்ரவுன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக பாட்டாக அழகாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இதோட ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து நல்லா ஸ்டெடியாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் இதில் ஓவர் வெயிட்லாம் வைக்க முடியாது. நார்மலாக துணி இல்லை ஷூஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ஆர்கனைசர் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஓவர் வெயிட்லாம் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் தாங்காது. லைட் வெயிட் ஐட்டம்ஸ் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இல்லை மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 6 ரோ வந்து நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி வரும். இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் ஸ்க்ரீனும் கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்ம இதில் திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு மூடியுமே வச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சு கூட இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து துணி எடுக்கிறதுக்கு தான் வாங்கியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் ஷாப்பிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நான் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கூட வீடியோவாக போடுறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.